ஹே கைஸ், பிஏ அசிஸ்டன்ட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். லைக் ஜார்விஸ், அதெல்லாம் நிறைய ஜார்விஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம லாங்குவேஜ் தமிழில் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. வணக்கம், நான் ஜார்ஜஸ், உங்கள் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். இன்றைக்கு என்ன உதவ வேண்டும்? இன்னைக்கு சென்னையில் எந்த மாதிரி நியூஸ்லாம் போயிட்டுருக்கு? சார், இன்னைக்கு சென்னை நியூஸ் என்றா கிரிக்கெட் வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா எம்இஎஸ் தோனி பற்றி நினைவு கூர்ந்து உரையாடி இருக்கிறார். அதே நேரம் அஸ்வின் பவர் பிளே சவால்கள் குறித்து ரசிகர்களுக்கு பதில் சொன்னார். சென்னையில் இன்னும் முக்கியமான நிகழ்வுகள் ஏதும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் உங்களுக்காக இன்னும் தேடிய தருவேன். இன்னும் ஏதாவது சென்னை சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியணுமா சார்? இன்னைக்கு என்ன டேட்டு? இல்லை போதும் எனக்கு. இன்னைக்கு என்ன டேட்டு? சார், இனிமே 29 2025 வியாழக்கிழமை. நாளை விடுமுறை கிடைக்குமா அப்படின்னு ஏதாவது திட்டம் போட்டீங்களா இல்லையா? இன்னும் ஏதாவது தேவைப்படுதா சார்? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க அரசியலை பற்றி கொஞ்சம் சொல்லு. இப்போ எப்படி டிவிக்கே இந்த மாதிரிலாம் கட்சி புதுசாக வந்திருக்கு இல்லையா? இது எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. சார், தமிழ்நாட்டில் இப்போது அரசியல் சூழ்நிலை, அதிகமாக வேளாண்மை மாற்றங்கள், தொழில்துறை வளர்ச்சி, உலகளாவிய முதலீடுகள் இவையெல்லாம் முக்கியமாக பேசப்படுகின்றன. முதல்வர் யாதவ் உலக வேளாண்மை மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறார். வேலைவாய்ப்பும் வளர்ச்சியும் அதில் முக்கிய பங்கு. டிவிகே மாதிரி புதிய கட்சிகள் இன்னும் பெரிய அளவில் பேசப்படவில்லை. அவர்கள் இன்னும் வளர்ச்சி பாதையில இருக்கிறார்கள் போல. என்ன, இதிலிருந்து உங்களுக்கு அரசியல் சலுகை கிடைக்குமா இல்லையா? இன்னும் அரசியல் பற்றிய விவரங்கள் வேண்டுமா சார்? இல்லை, இப்போதைக்கு போல. தேங்க்யூ சார், உங்க அரசியல் ஆர்வம் இன்னும் மட்டும் ஓய்வெடுத்து இருக்குது போல. எப்போதும் போல உங்க அடுத்த சந்திப்பு வரை நான் ஸ்டாண்ட் பை கட்டியிருக்கேன். வேற ஏதாவது தேவைப்பட்டா பிள்ளைக்கு மறக்காதீர்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ண ட்ரை பண்ணலாம். உதாரணத்துக்கு மெயில் அனுப்பலாம். இந்த அசிஸ்டண்ட்டை வச்சு வாய்ஸ் ஓவராலேயே மெயில் அனுப்ப வைக்க முடியும். அதுக்கான ஷெட்யூல் இப்போது ஒரு மீட்டிங் போனால் அந்த நம்ம கூகுள் கேலண்டர் மூலயமா ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும்னா அதை பற்றி கேட்கலாம். அதுக்கான ரிப்ளைஸ் வந்து நல்லாவே கொடுக்குது தமிழில். ஓரளவுக்கு எந்த அளவுக்கு தருதுன்னு நீங்களே தான் பார்க்குறீங்க. ஹாய், இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? இதை நம்ம இந்த அசிஸ்டண்ட் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா, லவ்வபிளை யூஸ் பண்ணி யூஐயை வைப் கோட் பண்ணி நம்ம வர வச்சுட்டு 11 லேப்ஸை N8N டூலோட இன்டகிரேட் பண்ணி நம்ம இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது எந்த மாதிரி இருக்குன்றத ஒர்க் ஃப்ளோஸை பார்க்கலாம். ஸோ ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ ஒன்று இருக்கும். அதோடைய கீழே இருக்க கிளைண்ட் ஏஜென்ட்ஸ் இருக்கும். அந்த கிளைண்ட் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து நம்ம தனித்தனி ஒர்க் ஃப்ளோஸஸை வச்சுருப்போம். இந்த ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வேலையை செய்ய, அதாவது கண்டென்ட் மேனேஜ் பண்ணுறது, கான்டாக்ட் மேனேஜ் பண்ணுறது, இமெயில் மேனேஜ் பண்ணுறது, கேலண்டர் மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கோன்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து டெஸ்ட்டுக்கு ட்ரிகரை வந்து ட்ரிகர் பண்ணிவிடுவோம். ட்ரிகர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். வணக்கம், நான் ஜார்விஸ், உங்கள் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். ஸோ இன்றைக்கி என்ன உதவ வேண்டும்? எனக்கு இன்றைக்கி என்ன ஷெட்யூல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் செக் பண்ணிவிட்டு கேலண்டர் என்னோட என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு ரிப்ளை வரும். சார், இன்னைக்கு உங்கள் கேலண்டரில் 2 பேர் நிகழ்வுகள், ரெண்டுமே வலோ காமாஸ் அப்படின்ற பேரில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. ப்ரொடக்டிவிட்டியை டூப்ளிகேட் பண்ணுறோம் நியூ ஸ்ட்ராட்டஜியாக இது. இல்லைன்னா ஒரே ஈவெண்ட் 2 சூழல் ரிப்பீட் ஆயிடுச்சு போல இருக்குது. இன்னும் ஏதாவது ரிமைண்டர், கேன்சலேஷன் அல்லது டபுள் புக்கிங்க்கு எக்ஸ்கியூஸ் வேணுமா? இன்னும் நான் தான் தப்பாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணேன். நாளைக்கு ஈவினிங் ஒரு வெட்டிங் போகிற மாதிரி 6 PM பார்த்திங்கன்னா, அங்கே சொன்ன உடனே அது வந்து கனெக்ட் ஆகி ட்ரிகர் ஒர்க் ஆகி இது பண்ணாங்க. அது வர வரைக்கும் இங்கே இதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சார், உங்கள் கேலண்டரில் வெட்டிங் ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நீ 6 PM வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் வெட்டிங்க்கு போகலாம். வெயிட் பண்ணும்போது வேறு ஏதாவது பண்ணட்டுமா? ஏதாவது ஜோக் சொல்லட்டுமா? இல்லைன்னா டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் பிளான் பண்ணட்டுமா? இல்லை, இப்போதைக்கு இது வேணாம். ஒரு மெயில் க்ரியேட் பண்ணேன். அந்த மெயில் வந்து விக்னேஷுக்கு அனுப்பணும்.
அந்த மேரேஜ் ஈவெண்ட் ஒன்று இருந்ததில்ல, அதுக்கு அவரும் வராரு. ஸோ அவருக்கும் அந்த இன்விடேஷனை அனுப்பிச்சிரு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிடும். நீங்க செய்ய விரும்புறது விக்னேஷ்க்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் மெயில் அனுப்பணுமா? இல்லைன்னா இன்னும் தெளிவாக சொல்ல முடியுமா சார்? உங்கள் தமிழ் சுருக்கம் உங்கள் ராமின் மெமரி போல் ஃப்ராக்மெண்டட் ஆக இருக்கு. மெயில் கான்டென்ட், ரிசீவர் இமெயில், டேட், டைம், ஆல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக ப்ராசஸ் அனுப்பி விடுறேன். ஓகே, மெயில் அனுப்பியாச்சா? இது ஏதோ தப்பு நடந்த மாதிரி இருக்கு. நேச்சுரலி அது என் தவறு இல்லை சார். ஆனால் இந்த யூனிவர்ஸ்லேயே சில எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ் உங்கள் எஃபிஷியன்ட் அசிஸ்டண்ட்டுக்கு கூட ஒகேஷனலி ஸோ ஏன்னா இது நம்ம ட்ரிகர் பண்ணலை, அதாவது அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணிடுச்சு. ஸோ அதை நம்ம எங்கே செக் பண்ணலாம்னா, செந்தில் போயிட்டு இங்கே பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விக்னேஷுக்கு வந்து நம்ம ஒரு மெயில் அனுப்பிச்சாச்சு யூஸ் பண்ணி. இதில் வந்து என்ன ஆக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்டில் போயிட்டு நான் விக்னேஷுக்கு மெயில் அனுப்பினா என்ன ஒன்று, கான்டாக்டில் போயிட்டு அந்த கான்டாக்ட் டூலை யூஸ் பண்ணி இதான் கான்டாக்ட்டுக்கு. ஸோ கான்டாக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன்ஸில் செக் பண்ணோம்னா ட்ரிகர்ஸ் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ என்னென்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெட் விக்னேஷ் இமெயில் ஐடின்னு கேட்டிருக்குங்களா, அங்கே வந்து ப்ராசஸ் பண்ணி இது வந்து நான் டிபியில் வந்து விக்னேஷோடைய இமெயில் அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணி விக்னேஷ்க்கு வந்து இமெயில் அனுப்புகிற மாதிரி அது சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு போயிருக்கு. ஸோ இமெயில் க்ரியேட் பண்ணுற ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம இதோடய இணைச்சிருப்போம். இது வந்து இமெயிலுக்கான ஒர்க் ஃப்ளோ. இதனுடைய எக்ஸிக்யூஷன் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, அதே தான் உள்ளே வந்து இமெயிலை சென்ட் இமெயில் டு தி மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ டீப்பாக இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம என்ன அங்கே இமெயிலில் ரிசீவ் பண்ணதை பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு இந்த ஏஜென்ட் ஹேண்டில் பண்ணி சென்ட் இமெயிலுன்ற டூலை வந்து கால் பண்ணி இந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸும் ரிசீவ் பண்ணி தான் நம்மளுக்கு அங்கே வந்திருக்கு. ஸோ இதான் டெவிலி டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இன்டர்நெட் சர்ச் பண்ணி சொல்லிச்சு இல்லைங்களா, நம்ம அந்த இன்றைக்கி சென்னையில் என்ன நியூஸ்ன்னு கேட்கும்போது, ஸோ அதை வந்து இங்கே தான் சர்ச் அதை பார்த்திங்கன்னாவே தெரியும். நம்ம முதல்ல அந்த டெவிலிக்கு போயிட்டு தான் ஸோ இது மாதிரி எதை வேணாலுமே நம்ம இதோட இணைச்சிக்க முடியும். அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது கோடிங் லெவலில் இருந்தப்போ ரொம்ப டைம் எடுத்தது. இது வந்து ஜஸ்ட்டு அந்த உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த இதை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் அதில் ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். NI10க்குள்ளே யூஸ் பண்ணிங்கனாவே ஒர்க் ஆகும். நம்ம இதில் இது ஒரு பேஸ் தான். இந்த பேஸை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க, இதில் நீங்கள் டெலிகிராம் ட்ரிகர் கனெக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் ட்ரிகர் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஏஜென்ட்டை வச்சு. இதுக்கப்புறம் இதை இன்னும் ஷார்டன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதே இன்னும் என்ன பண்ணலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படுதுன்னா லோகன்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த மாதிரியான உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் லெவல்லையோ ஏதாவது ஆட்டோமேஷன் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ண கேளுங்க. நம்ம ட்ரை பண்ணுறது நம்ம மோஸ்ட்லி புது கான்செப்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நம்ம அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.